ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேவா ஸ்டோரி டைம். இன்றைக்கி இந்த ட்ராமோட 5th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட யார் பார்க்கல போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் கதை புரியும். போன எபிசோட் எதிர்பார்த்து முடிச்சோன்னா ஹீரோனுக்கு வச்சிருக்க ஹார்ட் ஹீரோட ஃப்ரெண்டோட ஹார்ட்டுன்றதை கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. அவங்களோட பவரில் என்ன பண்ணால் வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த வீடியோட எண்ணில் ஹீரோனை வில்லன் குரூப்ஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. அதோட போன எபிசோட பார்த்து முடிச்சோம். இப்போ வாங்க அந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே கிம்மியும் ரூபின்னு தான் காமிக்கிறாங்க. கிம் தான் சொல்லிட்டு இருக்காங்க, எங்கே போனாங்க இவங்க ரெண்டு பேர், சீக்கிரம் வந்தால் கேக் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கிம் ரூபின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே கிம்மோட ஃபோன் ரிங் ஆகும். அதனால ஃபோன் எடுத்துக்கிட்டு கிம் கீழே வருவாங்க. கிம் அவங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு சைட்ல திரும்பி பார்ப்பாங்க. ஹீரோனை வில்லன் குரூப்ஸ் கூட்டிட்டு போறத கிம் பார்த்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ கிம்மோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் காமிக்கிறாங்க. கிம்மும் அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த ரிசர்ச் பண்ற இடத்த தான் காமிக்கிறாங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்றாங்கல்ல, அவங்க தான் வெளியில வராங்க. என்ன எல்லாம் பரபரப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா ஏற்கனவே அங்க 2 செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. டாக்டர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, இந்த ரூமை விட்டு நீங்க வெளியில போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்களும் பாக்குறாங்க. இருந்தாலும் சரி அப்பா சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக உள்ள போயிடுறாங்க திரும்ப. இப்போ டாக்டர் நர்ஸ் கிட்ட தான் சொல்றாங்க, இவங்களோட ஹார்ட் பீட் அதிகமாகவும் ஆகக்கூடாது கம்மியாகவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது மாதிரி ஒரு டோஸ் ஒன்று கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா டாக்டர் ஏற்கனவே எவ்வளோ டோஸ் உள்ள போயிருக்குன்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ டாக்டர் கத்தி எடுத்து ஹீரோன் கையில கீறி பாக்குறாங்க. காயமாகுது, ஆனா அடுத்த நிமிஷமே அந்த காயம் சரியாயிடுது. அப்பதான் டாக்டர் சரின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க ஹீரோன் கையை. ஹீரோன் அந்த நிமிஷமே முழிச்சுக்கிறாங்க. முழிச்சுக்கிட்டு யாரா நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் சுற்றி பார்த்துட்டு நம்ம தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. டாக்டர் உன்னோட இதயத்துக்காக தான் இங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு தெரியுது ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, என்கிட்ட இந்த இதயத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுட்டு சரி ஒரு கப் காஃபி இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரியாதுல காஃபி குடிச்சா ஹீரோன் டெலிபோர்ட் ஆவாங்கன்றது. இருந்தாலும் அவங்க காஃபிலாம் கொடுக்கல, அவங்க பாட்டுன்னு அமைதியாக தான் இருக்காங்க. ஹீரோனும் காஃபி கொடுங்கன்னு கேட்டு பார்த்துட்டு அவங்க பேக்கெட்டில் கை வைக்கிறாங்க. பார்த்தா அதில் 2 காஃபி பேக்கெட் இருக்கு. காஃபி பவுடர் இல்லை, காஃபி ட்ரிங்க் இருக்கு. அதை எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சதும் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க பாட்டு நார்மலாக நின்றுட்டு ஹீரோனை பிடிக்கிற மாதிரி வராங்க. ஹீரோன் அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி அதே இடத்துல வேற ஒரு பிளேஸ்க்கு போயிடுறாங்க. ஹீரோயின் மறுபடியும் இங்கே வந்துட்டோமா, இந்த நேரம் பார்த்தனால எதுவும் யோசிக்க கூட முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மறுபடியும் டெலிபோர்ட் ஆகுறாங்க. மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தான் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த ஊருக்கு வந்தோடனே டாக்டர் வந்து ஹீரோவை மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. உனக்கு சைடு எஃபெக்ட்லாம் வந்துட்டு தானே இருக்குது, நீ அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடு, நம்ம அதை சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் ஹீரோ கண்டுக்கவே அவர் பாட்டுன்னு போறாரு. டாக்டருக்கு தெரிஞ்சிருச்சா அவனோட உயிரை பத்தின கவலை அவனுக்கு இல்லை அப்படின்றது. அதனால உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் நின்று டாக்டரை திரும்பி பார்க்குறாங்க. ஆமா உனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நீ அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்தா நான் அந்த டீட்டெயில்ஸ் உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஹீரோவும் அந்த டீட்டெயில்ஸ் தான் கையில வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. திரும்ப இங்கே தாண்டா வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு காஃபி பேக்கெட் வச்சிருந்தாங்கல்ல, அதையும் பிரிச்சு குடிச்சிடுறாங்க. குடிச்சோடனே திரும்ப இப்போ ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ கிட்டே கேட்குறாங்க, எதுக்காக இது மாதிரி பண்ணீங்க, அப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் எங்களோட பவரை கண்டுபிடிச்சி அவங்க கையில் கொடுக்கறதுக்காக மட்டும்தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் யோசிக்கலாம், ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ எதுக்காக இதை என் பேக்கெட்டில் வச்சிங்க அப்படின்ற மாதிரி அந்த காஃபி கவரை காமிக்கிறாங்க. இதை நீங்கள் என் பேக்கெட்டில் வச்சதுக்கு அவங்க கையில் எனக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ தான் காமிக்கிறாங்க ஹீரோ எப்போ காஃபியை ஹீரோயின் பேக்கெட்டில் வச்சாங்கன்றதை இப்போ தான் காமிக்கிறாங்க. அவங்க ஊசி போட்டதும் ஹீரோயின் கீழே விழுந்திருப்பாங்கல்ல, அப்போ தான் அவங்க பேக்கெட்டில் காஃபியை வச்சிருப்பாங்க. ஹீரோயினும் இதெல்லாம் எதுக்காக பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போதே ஹீரோயின் மறைஞ்சிடுறாங்க. அதாவது ஹீரோயின் இங்கேருந்து மறைஞ்சு திரும்ப அந்த டாக்டர் இருக்க இடத்துக்கே போயிடுறாங்க. ஹீரோனும் திரும்ப இங்கேயே வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி என் கை தான் எனக்கு ஆயுதம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பைப் ஒன்று எடுக்கிறாங்க. பார்த்தா பின்னாடில இருந்து டாக்டர் அடிச்சு மயக்கம் அடைய வச்சிடுறாங்க. இப்போ ஹீரோனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. டாக்டரும் கேட்குறாங்க, அந்த இதயம் உன்னோட உடம்புல இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா முதல்ல உனக்கு, உன்னால யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் யோசிக்கிறாங்க, ஆமால நம்ம எந்த ஒரு பொறுப்புமே இல்லாம தானே சுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்போ என்னோட இதயத்தை வச்சு ஹீரோவை குணப்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டாக்டரும் சொல்றாங்க, இல்லை என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அவனுக்கே அவனோட உயிரை பற்றின கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ எதுக்காக என்னை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டாக்டரும் சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க அம்மாக்காக தான் என்னை பிடிச்சிட்டு வந்து கொடுத்தான், நீ பிடிச்சிட்டு வந்து கொடுத்தா நான் அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை காமிக்கிறேன், அவங்க அம்மாவோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் அவனும் பிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டான், இந்நேரத்துக்கு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு அவன் போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதுக்காக தான் அவர் இப்படி பண்ணாரா அப்படின்னா நான் எந்த விதத்துலேயும் அவர் மேலே கோச்சிக்க முடியாதே, ஏன்னா அவங்க அம்மா விட நான் ஒன்றும் அந்தளவுக்கு முக்கியம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிக்கிறாங்க. ஹீரோனா அந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்களால தானே அவங்களாம் வண்டர் கிண்டராக மாறி இது மாதிரி சைடு எஃபெக்டோடு இருக்காங்க, நம்ம உயிரை கொடுத்தா அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் ஆப்ரேஷனுக்கு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கிம்மோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. கிம் தான் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம இங்கேருந்து போயிடலாம், அவங்க அப்பா வீட்டில் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க. எதுக்கு போகணும், ஏன் போகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிம்மும் அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, ஆனால் அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி
சொல்கிறாங்க. அப்போ இந்த வாட்டி யார்கிட்ட கடன் வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிம்மும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், குழந்தையோட படிப்பு என்ன ஆகுறது, வேலைலாம் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கிம்மும் சொல்கிறாங்க, அந்த கோக்குமாக்கு காரியை வந்து கிடத்திட்டு போயிட்டாங்க, அடுத்து நம்ம குடும்பத்தை தான் கிடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளை கிடத்திட்டா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், போலீஸ்கிட்ட தான் போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக தான் சொல்கிறானா, போலீஸ் அவங்க பக்கம் தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கிம்மும் சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா என்னை தொந்தரவு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, நிறைய வேலை இருக்குது, அந்த சர்ச்சில் வேற பூ ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அது பெரிய ஆர்டர், அந்த ஆர்டருக்காக நான் வேலை வேற செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. கிம்மும் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடுமா, அதுதான் பிரச்சனையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் அவங்க ஒய்ஃபு கோவப்படுறாங்க. என்ன பிரச்சனை, உங்களால் மட்டும்தான் பிரச்சனை, பொண்ணுக்கு கோச்சிங் ஃபீஸ் கட்டணும், அது ஞாபகம் இருக்கா, அதை வச்சு தான் நான் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் தான் நிறைய பிரச்சனை இழுத்துட்டு வரீங்க, உங்களால் மட்டும்தான் பிரச்சனை, அதனால நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிம்முக்கும் கோவம் வந்துருச்சு. அவங்க ஒய்ஃபும் சொல்லிட்டு போயிடுறாங்க. கிம்மு தான் இப்போ கத்திட்டு இருக்காங்க. சரிம்மா, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், இதுதானே உனக்கு சந்தோஷம், நான் மட்டும்தானே உனக்கு பிரச்சனை, நீ இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ இல்லைன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவை மூடுவாங்க. பார்த்தா கதவோட கை ஒட்டிக்கும். கிம்மும் அவர் போய் தான் சொல்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சு அப்படியே அழ ஆரம்பிச்சிருவாரு. பாட்டி இங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. ரூபின் கிட்ட தான் சொல்லிட்டு போகிறாங்க, அவள் வீட்டுக்கு வராத இருக்கிறதுலாம் சரியாக வரல, அவட்ட அந்த சாப்பாடை கொடுத்துட்டு கரெக்டாக அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர சொல்ல, அவள் எங்கேயும் தங்க வேணாம், வீட்டிலே தங்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ரூபினும் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு பண்ணிது, நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கே வரல, அப்போ எங்கே தங்கியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூபினோட வீட்டுக்கு போகிறாங்க. வெளியில் பார்த்தா கிம் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ கிம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரூபின் தான் சொல்லிட்டு இருக்கான், அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், நேற்று 2 பேருமே வீட்டுக்கே வரல, நேற்று எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு கிம் கோவம் தான் படுறாங்க. ஏன்டா நடக்காத விஷயத்துல யோசிச்சு பார்த்துட்டு இருக்க, இப்படி யோசிச்சு பாரு, அந்த மிஸ்டர் விசித்திரம் கோக்குமாக்கு காரி அந்த வில்லன் குரூப்ஸ் கூட சேர்ந்து கிடைத்திருந்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டு ரூபின் என்ன பகல்லே கனவு கண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கிம்முன் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இருந்தாலும் ரூபின் நம்பவே மாட்டுறாங்க. அப்போ தான் பக்கத்தில் ஒரு மூடி இருக்கும், அந்த மூடி மேலே கை வச்சு என்னோட பேர் ரூபின் அப்படின்ற மாதிரி கிம் சொல்கிறாங்க. பார்த்தா கை அந்த பிளேட்டோடய ஒட்டிக்கிச்சு. இப்போ உண்மையாக சொன்னால் மட்டும்தான் அந்த பிளேட் கீழே விழும். இப்போ கிம் சொல்கிறாங்க, மிஸ்டர் விசித்திரம் வில்லன் குரூப்ஸ் கூட சேர்ந்து கோக்குமாக்கு காரியை கிடத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா அந்த பிளேட் கீழே விழுந்துருது. ரூபினும் நம்புறாங்க. இப்போ ரூபினும் ஏஞ்சி போகிறாங்க. கிம் கையை பிடிச்சிக்கிட்டு எங்கடா போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் வாத்தியாரை பார்க்க போகிறேன், பார்த்து என் செனியை கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கிம் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா அவனோட சக்தி தெரியாமல் பேசிட்டு, அவனோட சக்தி தெரியுதுன்னா ஜூஸ் புழிஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு ரூபினை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ரூபினுக்கு கோவம் வந்துருச்சு. ரூபினும் கிம்மோட கையை டைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிம்முக்கு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போதான் ரூபினும் சொல்கிறாங்க அவங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படின்றத. இப்போ ரூபினும் ஹீரோயினும் ஸ்கூல் படிச்சதை தான் காமிக்கிறாங்க. ரூபின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரூபின் ரொம்ப அப்பாவி, அடிச்சாலே எதுவும் கேட்க மாட்டான் அப்படின்றதுனால ரூபினை போட்டு எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனும் பார்க்குறாங்க. ரூபினோட தட்டில் இருக்க சாப்பாடு எடுத்து அவங்க சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு பையன் அடிக்கிறதுக்காக வரான். ஹீரோன் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்தா அவன் அடிக்காமலே போயிடுறான். இன்னொரு பையனை அடிக்கிறதுக்காக வரான். அவனுக்கு ஹீரோனை பற்றி தெரியல, அதனால ரூபின் அடிக்கிற மாதிரி வரான். சுற்றி இருக்க பசங்க தான் அந்த பையன் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு போல இருக்குதுடா, வாடா அமைதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்பத்துலேருந்தே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. ரூபினும் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, என்னை அடிச்ச யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க, எனக்காக ஃபர்ஸ்ட்டு கேட்ட பொண்ணு அவ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கிம் பார்த்தா பக்கத்தில் அழுதுட்டு இருக்காங்க. கிம்மும் அழுதுகிட்டே நீ கதை சொல்கிறதா தான் என் கையை விட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கை வலிக்குது போல இருக்கு, அதில் அழுதுட்டு இருக்காங்க அவங்க. நீங்கள் கேட்கவே தேவையில்ல, நீங்கள் எங்கேயே இருந்துக்கோங்க, என் செனிக்காக நான் போய் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூபினும் போகிறாங்க. இப்போ அதே டைம் ஹீரோ வேலை செஞ்ச இடத்துல தான் காமிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு சொல்லாத கொள்ளாத ஊருக்கு போறாரா, ஏன் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் யாருக்குமே எதுவுமே தெரியல. இப்போ அங்கே தான் ரூபின் போய் நிற்கிறாங்க. வாத்தியார் எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு தெரியாது, அவர் வேலையை விட்டு நின்றுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ரூபினும் ஹீரோட வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. கதவை தட்டுறாங்க. ஹீரோவும் கதவை திறக்கிறாங்க. செனி எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவை பூட்டுறதுக்காக வராங்க. ரூபின் தான் கோவமாக இருக்காங்களா, அதனால கதையை உடச்சிடுறாங்க. ரூபின் செனி எங்கன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்து ரூபினுக்கு கிம் கால் பண்ணி சொல்கிறாங்க, உன்னையும் செனியும் பாட்டி தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சேம் டைம் ஹீரோக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் செனியோட பாட்டி பேசுகிறேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா, அதனால வீட்டுக்கு வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி பாட்டியை தான் காமிக்கிறாங்க. சேர்மனை பார்க்க தான் வந்திருக்காங்க. சேர்மன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி எந்த ஊருக்கு போயிருக்காங்க சொல்லுங்கள், நானே போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அந்த டைம் கரெக்டாக சுன்மோவும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சேர்மன் சர்ச்சுக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோயின் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோனுக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கோ எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பாங்க. அதை தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பாட்டி கரெக்டாக கூப்பிடுறாங்க. ரெடி ஆகிடுச்சு பண்ணி வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஹீரோவும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோ சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் ஹீரோ கிட்டேயும் சொல்கிறாங்க, நீயும் ஒரு வண்டர் கிண்டர் குழந்தைன்றத ஹீரோன்னு சொல்லியிருக்காப்பா, நீ இழந்த வாழ்க்கை இந்த சாப்பாடு தரதா, ஆனால் நீ போகிறதுக்குள்ளே இது மாதிரி நான் சாப்பாடு
சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ சாப்பிட மாட்றாங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்ததுக்கே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போக பார்க்குறாங்க. பாட்டியும் கேட்குறாங்க, ஜெனி எங்கன்றதை மட்டும் நீ சொல்லு, நீ காப்பாத்துன்ற மாதிரி நான் கேட்க மாட்டேன், அதை நானே பார்த்துக்கிறேன், நீ அவங்ககிட்ட பிடிச்சி கொடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டுக்கிட்டே பாட்டியும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க, ஹீரோவும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றதை நம்மளுக்கு காமிக்கல. இப்போ ஹீரோ வீட்டை விட்டு வெளியில் வராங்க. கிம் தான் சொல்கிறாங்க, பாத்தியா என்ன தைரியமாக பாட்டியை பார்க்க போயிருக்கான்னு சொல்லிட்டு பாட்டியை மாய்க்கிட்டானே இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ முன்னாடி போறாங்க, கிம் திட்டுறாங்க. ஹீரோ திரும்பி பார்த்தோன்னே ரூபின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரூபினும் கேட்குறாங்க, ஜெனி அவங்க கையில கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி. ஆமா நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் ஹீரோனை இப்ப காப்பாற்ற போறேன், என் கூட யாரெல்லாம் வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்பதாங்க என்ன நடந்துச்சுன்றத காமிக்கிறாங்க. ஆமா நான் கொடுத்துட்டேன், ஆனா அதுக்கு லேட் ஆயிடுச்சு, காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாங்க. பாட்டியும் இல்ல அவ உயிரோட தான் இருப்பா, ஏன்னா அவ என்னோட வளர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப பாட்டியும் ஹீரோவும் சேர்ந்து ஹீரோனை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் ஹீரோ வெளியில வந்திருப்பாங்க. இப்போ இவங்க அப்படி பேசினதுனால இவங்களையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ 3 பேர் பிளான் தான் போட்டுட்டு இருக்காங்க. கிம் மட்டும் நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரூபின் சொல்லிடுறாங்க, நீங்க வரலினா போங்க நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே கிம்முக்கு கோவம் வந்துருச்சு. இதை யார் வேணா சொல்லட்டும்டானா நீ சொல்லாத, நீ சொன்னாக்கா எனக்கு என்னவோ நானே ரொம்ப கோழையோ அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூபினை திட்டிட்டு இருக்காங்க. ரூபினுக்கு கோவம் வந்துருச்சு, அதனால கையை பிடிச்சி தூக்கி போட்டுடுறாங்க கிம்மை. ஹீரோ கிம்மையும் காப்பாத்திடுறாங்க. இப்போ ரூபின் கிட்ட தான் சொல்றாங்க, இது மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் உன்னோட பவரை யூஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ 2 பேரும் போறாங்க, கிம்மை மட்டும் விட்டுட்டு. இப்போ கிம்மும் 2 பேரையும் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ 3 பேரும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு போறாங்க அந்த சர்ச்சுக்கு. இப்போ அவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்க தான் சொல்றாங்க, அந்த மரணம் இல்லாத குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்பா ஏன் நம்ம கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு கிராவிட்டியும் சொல்றான், எதனா ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இமேஜின் கேர்ள்ஸ் சொல்றாங்க, ஆனா கண்டுபிடிச்சா நம்ம கிட்ட தானே முதல்ல சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது மைண்டை கண்ட்ரோல் பண்றாங்களா அவங்களும் சொல்லிடுறாங்க, எதுக்காக நம்ம போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும், நானே அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 பேரும் வேண்டாம் அது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ள அவங்க அப்பாவும் உள்ள வந்துடுறாங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்களும் அவங்க அப்பாவை பார்த்து கேட்கறாங்க, அந்த மரணம் இல்லாத குழந்தைய கண்டுபிடிச்சிட்டிங்களாப்பா, எதுக்காக எங்க கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதாவது எப்படி கேட்குறாங்கனாக்கா அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. டாக்டருக்கும் தெரிஞ்சிடுச்சு இவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க அப்படின்றத. அவங்களும் சொல்கிறாங்க, இந்த அப்பாவே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டியாமா, நான் பண்ணுறது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் அவங்க அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அவங்க ஏதோ தப்பாக கேட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சி அவங்களே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ செக்யூரிட்டி உள்ளே வராங்க. உள்ளே வந்து வாசல் எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டாக்டரும் கிராவிட்டியை பார்த்துக்க சொல்கிறாங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்களும் சொல்கிறாங்க, அவனுக்கு ஒரு கை ஃபுல்லாக சைடு எஃபெக்ட் ஃபுல்லாகிடுச்சு, இதுக்கப்புறமா அவனோட பவரை யூஸ் பண்ணால் அவனுக்கு என்ன வேணாலும் ஆளாலப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றின கவலை டாக்டருக்கு இல்லை. எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல முடியாதுல்ல, அதனால பின்னாடி வர பிரச்சனை எதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அதான் அந்த குழந்தை யாருன்றது தெரிஞ்சிச்சுல, நம்ம சீக்கிரமாக மருந்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிராவிட்டி அமுச்சு வைக்கிறாங்க. அதே டைம் 3 பேர் வெளியில தான் இருக்காங்க, சுன்மோவும் கூட தான் இருக்காங்க. அந்த ரிசர்ச் பண்ணுற இடத்துக்கு சீக்ரெட் வழி ஒன்று இருக்கும், அது சுன்மோக்கு தான் தெரியும். சுன்மோ அந்த இடத்துக்கு தான் 3 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த டோரை திறந்து விட்டுடுறாங்க சுன்மோ. ஹீரோவும் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ தேங்க்யூ சொல்லக்கூடாது, நான் தான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்ற மாதிரி சுன்மோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னையும் அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, ஆனால் எனக்கு அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்குள்ளே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால அந்த ரிசர்ச்சும் எனக்கு பண்ணலை, பாட்டி தான் நீ அதுக்கப்புறத்துலேருந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க, நான் இது மாதிரி நல்ல நிலைமைக்கு இருக்கேன்னா அதுக்கு நீயும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் தெரியுது அந்த இடத்துலையும் சுன்மோ இருந்திருக்காங்கன்றது. இப்போ 3 பேர் ஹீரோனை காப்பாற்றுறதுக்காக உள்ளே போகிறாங்க. ஹீரோனை தான் தேடிட்டு இருக்காங்க. வழியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெலாம் அடித்து ஓரமாக உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ அங்கேருந்து சின் கட் பண்ணி ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவங்க கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க, பக்கத்தில் சேர்மன் தான் இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, எதுக்காக இவர் இங்க இருக்காரு, இவருக்கு ஆப்ரேஷன் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வண்டர் கிண்டருக்கு தான் இவங்களோட இதயத்தை வச்சு ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க. இப்போ இவங்க இதயத்தை எடுத்து இவங்களுக்கு வச்சிட்டா அவங்க அதே சைடு எஃபெக்ட்ல தான் இருப்பாங்க. ஹீரோயின் எதுக்காக வாழ்ந்து முடிச்சவருக்கு இதயம் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அவரே சொல்றாங்க, இந்த இடத்துல எல்லாமே அநியாயமா தான் நடக்கும், இவருக்காக தான் முதல்ல நாங்க ரிசர்ச்சே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஹீரோனுக்கு புரியுது, அந்த வண்டர் கிண்டர் கிட்ட இவங்க சும்மா போய் சொல்லிட்டு இருந்திருக்காங்க, இவங்க வண்டர் கிண்டர் கிட்ட இருந்து வேலை மட்டும்தான் வாங்கிக்கிறாங்க, அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்றத ஹீரோயின் இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்றதுக்காக கத்தி எல்லாமே எடுத்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்கா கத்தி எல்லாமே பறந்துட்டு இருக்கு, டாக்டரோட கண்ணை குத்துற மாதிரி. பார்த்தா 3 பேருமே வந்துடுறாங்க. ஹீரோனுக்கு மயக்கம் தெரியல, மயக்கத்துல தான் இருக்கிறாங்க இன்னும் ஹீரோயின். பின்னாடி பார்த்தாக்கா எல்லாரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நீ முதல்ல இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ அதனால ஹீரோனுக்கு கிஸ் பண்றாங்க. அதனால அவங்க
அவங்களுக்கு ஹார்ட் பீட் அதிகமாகி அவங்க இங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி ஹீரோ வீட்டுக்கே போயிடுறாங்க. இப்போ கிம் தான் சொல்லிட்டு இருக்காங்க, அவளை காப்பாற்ற நம்ம வந்தா நம்மளை விட்டுட்டு அவள் போயிட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கிராவிட்டி மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க இமேஜின்கள் 3 பேர் வராங்க. ரூபினும் கிம்மும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் சிலையாட்டம் இருப்பாங்க. அப்புறமா தான் காமிக்கிறாங்க ஹீரோ இமேஜினேஷனில் இருக்காங்கன்றதே. கிராவிட்டி இன்னைக்கு நீங்கள் அழிஞ்சிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கை தட்டுறதுக்காக வராங்க. கரெக்டாக ரூபின் கையில் குத்துறான். அதாவது கேம் மாதிரி விளையாடுவாங்கல்ல, அது மாதிரி ரூபின் விளையாடிட்டு இருக்காங்க. கிராவிட்டியோட பவர் ரூபின் கிட்ட மட்டும்தான் வேலை செய்யாது, மீதி இருக்கிற 2 பேர்கிட்ட வேலை செய்யும். அதனால தான் ரூபின் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள கிளாப் தட்ட விடாத மாதிரி. கிராவிட்டியும் ஓரம் போயிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலும் ரூபின் கேட்காததுனால அவங்கள திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ யார் அப்பாவி, நீ உங்களை காப்பாற்றுறதுக்கு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு அடிச்சிடுறாங்க ரூபினுக்கு கோவம் வந்துருச்சு. திரும்ப கிளாப் தட்டுற மாதிரி கிராவிட்டி வராங்க. ஆனால் கையை பிடிச்சி முறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் அப்பாவி தான், ஆனால் அதுக்காக என் ஃப்ரெண்டுங்களுக்கு ஒன்றுனா நான் அமைதியாக இருக்க மாட்டேன், சாரி இதுக்கப்புறம் உனக்கு காது கேட்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ரூபின் கிராவிட்டி அடிச்சிடுறாங்க. கிராவிட்டி பறந்து போய் விழுந்துடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோட இமேஜினேஷனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு முன்னாடி ஹீரோட ஃப்ரெண்டு தான் படுத்துட்டு இருக்காங்க. என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவும் கை கொடுக்குற மாதிரி போகிறாங்க. கரெக்டாக பெரிய கல்லாக வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு மேலே விழுந்துருது. ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும் போதே பக்கத்தில் இமேஜின்கள் வந்துடுறாங்க. இதெல்லாம் யாரால, உன்னால தான் நடந்துச்சு, நீ அன்னைக்கு அமைதியாக இருந்திருந்தேன்னா இது மாதிரிலாம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இமேஜின்கள் ஃபுல்லாக ஹீரோ மட்டுமே ப்ளேம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. உன்னால் மட்டும்தான் இது மாதிரி ஆச்சு, அவன் இறந்தானா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கோவம் வந்துச்சு, போதும் அமைதியாரு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. கத்துனோடனே எல்லா பொருளும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.